அப்படி இல்லாமல் இன்னைக்கு ஆண்ட்ரூ சாரியா கூட வந்தார், என்னை பார்க்க ஆஃபீஸ்க்கு வந்தார். வந்தவுடனே அப்புறம் ஆண்ட்ரூ சார் வந்து அதில் வந்து இப்போ என்னை வச்சு வதந்தின்னு ஒரு வெப்சீரிஸ் பண்ணார். அது நல்ல ரீச் ஆச்சு பிரைமில். அதுக்கப்புறம் கொலைகாரன் டைரக்டர் என்னுடைய அசிஸ்டண்ட் அவர். ஸோ வாலியிலேருந்து என் கூட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணார். சரி வந்தார், சார் வாங்க சார் எனக்கு குஷி இதுதான் ஈவெண்ட் தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ரீரிலீஸுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீட்னு நினைக்கிறேன், இல்லை ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீட். அதுவே ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு ஹிஸ்டாரிக்கல் மொமெண்ட் தான் இது. டெஃபினட்டா ஒரு அதுக்கு வச்சிருக்கேன். ஓ சூப்பர் 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 சூப்பர். அதுவும் சூப்பர் படம் தான். அதனால சந்தோஷம். எனவே சக்தி சார் வந்து சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி அதில் ரிலீஸ் பண்ணுறாரு. அவருடைய இதில் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார். டெஃபினட்டாக அது வந்து என்னன்னா, அவர் வந்து ஜஸ்ட் அவர் இது வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக மட்டும் தொடலை. அவர் ஒரு ஃபேன் பாயா, ஒரு லவர் பாயா அவர் வந்து இந்த படத்தை குஷி அவர் வந்து எங்களோட மனசுலேருந்து சந்தோஷமா அவர் எடுத்துக்கொண்டு வந்திருக்காரு. அதை ஐ கேன் ஃபீல் இட் சார். அது உங்களுடைய எனர்ஜி என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்புறம் நம்ம குஷி படத்துடைய ஃபைனான்சியர் ரமேஷ் சாருடைய ஃப்ரெண்டு நம்ம முருகன் சார், அவரும் இங்கே வந்திருக்காரு. அவரும் தயாரிப்பாளர். ஸோ இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ வளர்ச்சிகள், எத்தனையோ பேருக்கு ஒரு பாதையாக இருந்த குஷி. நமக்குமே இன்னைக்கு இது ஒரு தான் ரீஃப்ரெஷிங்காக பார்க்கும்பொழுது இனிமே இந்த மாதிரி நல்ல மக்களுக்கு வந்து அந்த சாங்ஸ், அந்த எனர்ஜியான சாங்ஸ், அதெல்லாம் மேகம் கருக்குது அந்த பாட்டு எல்லாமே ஸோ மக்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ண போகிறாங்க. டெஃபினட்டாக எவர் கிரீன் மூவி குஷி. அது இறைவன் கொடுத்த ஒரு வரம், இறைவன் கொடுத்த ஒரு அமைப்பு, நல்ல நல்ல விஷயங்களாக சேர்ந்து அமைந்தது. அப்படி ஒரு அமைப்பு வந்து ரொம்ப ரேராக தான் அமையும். அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். நீங்களும் ஒரு மியூசிக் டைரக்டர் அப்படிங்கிறதுனால நல்லா பாடுவீங்க. இந்த குஷி படத்துல வந்து சார் கட்டிப்புடி கட்டிப்புட சாங் வந்து எடுக்கும் போதே இவ்வளவு ஹிட் ஆகும்னு நினைச்சீங்களா? அந்த ஷூட்டிங் ஸ்பாட் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க சார். ஆக்சுவலாக அதை இல்லை, சாங் வந்து எப்பவுமே வந்து அந்த ரெக்கார்டிங்லேயே தெரிஞ்சிடும். ஒரு வைப் வந்துடும் அந்த ரெக்கார்டிங்கில். ஏன்னா எதுவுமே மனசுக்கு உள்ள ஹிட் ஆகாம, உள்ள எனர்ஜி ஏத்தாம ஒரு விஷயத்த நாங்க பண்றதே கிடையாது. ஸோ அதான் சொல்றேனே, அந்த கிரியேட்டிங் ஏரியால தான் நாங்க என்ஜாய் பண்றது. அது மொத்தமா ப்ராடக்டா வந்து நிற்கும் பொழுது ஒரு நாள் என்ஜாய் பண்ணுவோம். ஒரு நாள்ல நம்ம முகத்தையே கண்ணாடியில் பார்க்கும்போது ஒரு தடவை சூர்யா நீ ரொம்ப அழகா இருக்கடா அப்படின்னு தோணும். ஒரு நாள் என்ன இவ்வளவு கேவலமா இருக்கும் அப்படின்னு தோணும். அந்த மாதிரி அது வந்து உணர்வுகள் மாறிக்கிட்டே இருக்கும். அதனால உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொன்னா நான் உண்மையாவே சொல்றேன், நான் இன்னைக்கு ஆடியன்ஸா தான் குஷி என்ஜாய் பண்ணி இங்க உட்காந்து பார்த்தேன். நான் இந்த சாங்கை பார்க்கும்போது, ஏன்னா நானும் டிவியில பார்த்து நிறைய டிவியில வந்துருச்சு, யூடியூப்ல பார்க்குறோம், நம்ம யூடியூப் சோனியில் கனெக்ட் பண்ணிட்டு அப்படி பார்க்குறோம். அப்பமெல்லாம் அது இது பெரிய ஸ்க்ரீன்ல பார்க்கும்பொழுது இன்னும் அதனுடைய டெஃபினட்டா ஆடியன்ஸ் அதை என்ஜாய் பண்ணுவாங்க. இல்லை நீங்க கேட்ட கொஸ்டின் எனக்கு புரியுது. பட் என்னன்னா ஆமா இல்லை அதாவது என்னன்னா நாங்க எது பண்ணாலும் ஹிட் ஆகும் அப்படின்ற நம்பிக்கை எப்பொழுதுமே உண்டு. அது என்னன்னா நமக்கு உள்ள ஹிட் ஆயிடுச்சுனாலே அது ஹிட் ஆயிடும், அவ்வளவுதாங்க. அதனால அது ஒண்ணுதான். பட் உண்மையா அன்னைக்கு என்ஜாய் பண்ணதை விட நான் இன்னைக்கு தான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அதான் உண்மை. உங்க கொஸ்டினுக்கு அதான் ஆன்சர்.